வணக்கம் மாணவர்களே, மீண்டும் தமிழ் மொழி ஆண்டு 2 பாடத்திற்காக உங்களை சந்திக்கிறேன். இன்று ஆசிரியர் என் பள்ளிக்கூடம் என்றொரு தலைப்பில் உங்களுக்கு கட்டுரையை போதிக்கவிருக்கிறேன். முதலில் முன்னுரையை பார்ப்போம். வழக்கமாக ஆசிரியர் கூறுவதை போன்றே முன்னுரையில் நமது கட்டுரையின் தலைப்பை அறிமுகம் செய்யவிருக்கிறோம். முதலில் ஆசிரியர் கொடுத்திருக்கும் குறிப்புகளை வாசித்து விடலாம். மாணவர்களின் அறிவை வளர்க்கும் இடம் பள்ளிக்கூடம், பாடசாலை, மாணவர்கள் பயில்வார்கள், பாலர் பள்ளி, தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி. இந்த குறிப்புகளை ஆசிரியர் இங்கு கொடுத்துள்ளேன். இதனை எப்படி வாக்கியங்களாக மாற்றலாம்? முதலில் மாணவர்களின் அறிவை வளர்க்கும் இடமே பள்ளிக்கூடமாகும். பள்ளிக்கூடத்தை பாடசாலை என்றும் அழைக்கலாம். பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் பாடம் பயில்வார்கள். பள்ளிக்கூடங்களை பாலர் பள்ளி, தொடக்கப்பள்ளி, இடைநிலைப்பள்ளி என பல வகையாக பிரிக்கலாம். சரியா மாணவர்களே? முன்னுரை தெளிவாக புரிந்துவிட்டதா? தொடர்ந்து கருத்து ஒன்றுக்கு செல்லலாம். கருத்து ஒன்றில் பள்ளியின் பெயர், அதாவது உங்களின் பள்ளியின் பெயர். இங்கு ஆசிரியர் ஓர் உதாரணத்திற்காக நீலாய் தமிழ் பள்ளி என்று கொடுத்துள்ளேன். பெரிய பள்ளி, 600 மாணவர்கள் பயில்கின்றனர், 42 ஆசிரியர்கள் போதிக்கிறார்கள், 2 குமாஸ்தாக்கள் பணிபுரிகிறார்கள், 4 தோட்டக்காரர்கள், தோட்ட வேலைகள், காலையில் 2 பாதுகாவலர்கள், இரவில் பாதுகாவலர்கள் என்ற குறிப்புகளை கொடுத்துள்ளேன். இதனை எப்படி வாக்கியங்களாக மாற்றலாம்? எங்கள் பள்ளியின் பெயர் நீலாய் தமிழ் பள்ளி ஆகும். நீலாய் தமிழ் பள்ளி ஒரு பெரிய பள்ளியாகும். இந்த தமிழ் பள்ளியில் 600 மாணவர்கள் பாடம் பயில்கின்றனர். எங்கள் பள்ளியில் 42 ஆசிரியர்கள் பாடம் போதிக்கிறார்கள். எங்கள் நீலாய் தமிழ் பள்ளியில் 2 குமாஸ்தாக்கள் அலுவலகத்தில் பணிபுரிகிறார்கள். அல்லது எங்கள் நீலாய் தமிழ் பள்ளி அலுவலகத்தில் 2 குமாஸ்தாக்கள் பணிபுரிகிறார்கள். எங்கள் பள்ளியின் தோட்ட வேலைகளை 4 தோட்டக்காரர்கள் மிகவும் கவனமுடன் பாதுகாத்துக் கொள்வார்கள். அதனால் எங்கள் பள்ளி தோற்றம் எப்பொழுதும் அழகாக காட்சியளிக்கும். இவ்வாறான வாக்கியங்களை நீங்கள் இணை சேர்த்துக் கொள்ளலாம். நீங்கள் எழுதுகையில் யோசித்து அதனை சேர்த்துக் கொள்ளலாம். எங்கள் பள்ளியை காலையில் 2 பாதுகாவலர்களும், இரவில் 2 பாதுகாவலர்களும் மிகவும் பாதுகாப்பாக பாதுகாத்துக் கொள்வார்கள். சரியா? தொடர்ந்து முடிவு. முதலில் கருத்து ஒன்றில் உங்கள் பள்ளியின் உறுப்பினர்களை பற்றி பேசிவிட்டோம். இங்கு உங்கள் பள்ளியில் உள்ள அறைகள். முடிவில் முதலில் 20 வகுப்பறைகள் உள்ளன. வகுப்பறைகளில் தொலைக்காட்சி, கணினி போன்ற பல வசதிகள், ஒரு நூலகம், அறிவை வளர்க்கும் பல புத்தகங்கள், அறிவியல் கூடம், அறிவியல் பாடத்தில் ஆராய்ச்சிகள், கணினி அறை, இணைய வழி கற்பதற்கு என் பள்ளியில் மகிழ்ச்சியாக. இந்த குறிப்புகளை ஆசிரியர் இங்கு கொடுத்துள்ளேன். இதனை எப்படி வாக்கியங்களாக மாற்றலாம்? சரி மாணவர்களே, பார்க்கலாம். எனது பள்ளிக்கூடத்தில் மொத்தம் 20 வகுப்பறைகள் உள்ளன. எங்கள் வகுப்பறைகளில் தொலைக்காட்சி, கணினி போன்ற பல வசதிகள் உள்ளன. தொடர்ந்து மாணவர்களே, நீங்கள் இந்த கருத்துக்கு இணையாக எங்களது பள்ளி வகுப்பறையில் மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக பாடம் கற்கின்றனர் என்றொரு வாக்கியத்தை இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து என் பள்ளியில் ஒரு பெரிய நூலகம் உள்ளது. சரியா? அடுத்தது உங்கள் பள்ளி நூலகத்திற்கு ஏதேனும் சிறப்பு பெயர்கள் இருந்தால் அதனையும் கூறலாம். உதாரணத்திற்கு நீலாய் தமிழ் பள்ளி நூலகத்தின் பெயர் சின்னையா நூலகம் என்பதாகும். ஆக நீங்கள் இங்கு எங்கள் பள்ளி நூலகத்தின் பெயர் சின்னையா நூலகம் என்பதாகும் என்று கூறலாம். தொடர்ந்து நூலகத்தில் உள்ள புத்தகங்களை பற்றி. எங்கள் பள்ளி நூலகத்தில் அறிவை வளர்க்கும் பல புத்தகங்கள் உள்ளன. தொடர்ந்து எங்கள் பள்ளியில் ஓர் அறிவியல் கூடமும் உள்ளது. இந்த அறிவியல் கூடத்தில் மாணவர்கள் அறிவியல் பாடத்தில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வார்கள் என்று எழுதலாம். எங்கள் பள்ளியில் கணினி அறை ஒன்று உள்ளது. இந்த கணினி அறை மாணவர்கள் இணைய வழி கல்வி கற்பதற்கு மிகவும் பயனாக அமைகிறது. அல்லது இணைய வழி கல்வி கற்பதற்கும் இணைய புதிர்கள் செய்வதற்கும் கை கொடுக்கிறது என்று எழுதலாம். தொடர்ந்து உங்களுடைய கட்டுரையை முடிக்கையில், நான் என் பள்ளியில் மிகவும் மகிழ்ச்சியாக பாடம்
பயில்கிறேன் என்று எழுதி உங்களுடைய கட்டுரையை நிறைவு செய்யலாம். சரி மாணவர்களே, இன்றைய கட்டுரை தலைப்பும் இந்த கட்டுரை எழுதுவதற்கான முறைகளும் குறிப்புகளும் இந்த குறிப்புகளை வாக்கியங்களாக மாற்றுவதற்கான முறைகளும் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று ஆசிரியர் நம்புகிறேன். எப்பொழுதும் ஆசிரியர் உங்களுக்கு கூறுவதை போன்றே இந்த கட்டுரையை 3 பத்திகளில் எழுதி அனுப்புங்கள். அழகிய கையெழுத்தில் எழுதுங்கள். குறிப்பிட்ட காலத்திற்குள் உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பிவிடுங்கள். இங்கு ஆசிரியர் கொடுத்திருப்பது ஓர் உதாரணம் மட்டுமே. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த தேவையான கருத்துக்களையும் இணைத்துக் கொள்ளலாம். சரியா மாணவர்களே? நன்றி செல்லங்களே. மீண்டும் சந்திப்போம்.